இது திருவரைக்கரை வக்ரகாளியின் உருவம். ஏன் இந்த காளி மட்டும் ஒரு குழந்தை சிசுவை காதில் மாட்டியிருக்கிறாங்க? ஏன் என்று தெரியுமா? பல ஆண்டுகளுக்கு முன் வக்ராசுரன் என்ற அரக்கன் சிவனை நோக்கி கடும் தவம் செய்திருந்தான். சிவன் அவன் தவத்தை கண்டு மகிழ்ந்து அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு வக்ராசுரன், ஈரேழு உலகமும் நான் ஆள வேண்டும். எனக்கு அழிவில்லாத வாழ்க்கை வேண்டும். அதற்கு சிவன், இது சாத்தியமற்றது. உன் தவத்தால் மகிழ்ந்த நான் உன்னிடம் இருக்கும் வரை உனக்கு மரணமில்லை என்று வரத்தை தந்தார். பின்பு வக்ராசுரன் எப்போதும் ஈசன் தன்னிடம் இருக்க ஒரு லிங்கத்தை கழுத்தில் வைத்துக் கொண்டே இருப்பான். வக்ராசுரன் தேவர்களையும் மக்களையும் ஈரேழு உலகம் நடுங்க கொடுமை செய்தான். இதற்காக தேவர்கள் விஷ்ணுடன் உதவி கேட்க வக்ராசுரன் அசைவ உணவு உண்ணும்போது லிங்கத்தை அணிய மாட்டான். அந்த நேரம் பார்த்து விஷ்ணு வக்ராசுரன் கொன்றுவிட்டார். பின்பு வக்ராசுரம் தங்கை அண்ணன் இறந்ததை அறிந்து கடும் கோபத்தில் இருப்பவர்களை எல்லாரையும் கொன்று குவித்தாள். அப்போது காளி தன் சுயரூபத்தை எடுத்து வக்ராசுரன் தங்கை கர்ப்பம் அறிந்து அவள் சிசுவை மட்டும் தனது காதில் மாட்டிக்கொண்டாள். பின்பு அரக்கையை கிழித்து கொன்றுவிட்டதால் காளிக்கு வக்ரகாளி என்ற பெயர் வந்தது. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.